அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். முதல் விஷயம், திருமணம் ஆகணும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பையனுக்கு அப்படின்னு சொன்னால், இந்து மதத்தில் அதுவும் தமிழ்நாட்டில் நிறைய கோயில் இருக்குது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக உலக புகழ்பெற்ற ஒரு விஷயமாக பார்க்கப்படுறது வந்து திருமழப்பாடி. திருமானூர் பக்கத்தில் இருக்குது. அந்த கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமி, வைரத்தூண்நாதர், அந்த கோயில் தான் அந்த சிவபெருமானுடைய கோயில். அங்கே நந்தி சுயசாம்பிகையுடைய திருமணம் வந்து நாளைக்கு 27ஆம் தேதி சாயந்தரம் 4 மணிக்கு போனீங்கன்னா ஒரு 8 மணிக்கு எல்லாமே முடிஞ்சிடும். 8:30 மணிக்கு நீங்கள் அந்த முடிஞ்சால் அதை அட்டன் பண்ணுங்கள். திரும்ப சொல்கிறேன், அது திருமானூர், தஞ்சாவூர் பக்கத்தில் திருமானூருக்கு அருகாமையில் உள்ள திருமழப்பாடி நந்தி திருமணத்தை பாருங்கள். நந்தி திருமணத்தை பார்ப்பவர்களுக்கு முந்தி திருமணம் நடக்கும் என்பது உண்மையான வாக்கு. இன்ஃபேக்ட் 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தங்க கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க அந்த விஷயத்தை. அதனால் இது நான் சொல்ல வேண்டியது என்னோடய கடமை. நம்பர் 2 வந்து ஆக்சுவலாக திருமணத்துக்கு வந்து அந்த பக்கத்துலேயே இன்னொரு கோயில் அப்படின்னு சொன்னால் திருவிடைக்கழி முருகர் வந்து விசேஷமான கோவில். அது வந்து நம்முடைய திருக்கடையூர் பக்கத்தில், திருக்கடையிலேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போங்க. அது ஒரு நல்ல விஷயத்துக்காக போகிறீங்க, பெண் பையன் திருமணத்துக்குன்னா நிச்சயமாக நடக்கும். அந்த திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே வாழ்ந்த ஒரு மகான் வந்து வெள்ளிக்கிழமை வந்து கிரிவலம் வந்தால் நடக்கும்னு வந்து சொன்னதாக நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டிருக்கேன். பட் எனக்கு அது உடன்பாடில்லை. திருவண்ணாமலை எப்போ போனாலும் அந்த விஷயம் நடக்கும். அது வந்து எல்லாருக்கும் திருவண்ணாமலை கொடுக்குதா அப்படின்றது தான் இங்கே கேள்வி. ஆனால் திருவிடை கழி முருகரும் சரி, திருமழப்பாடி நம்பர் 1 திருமழப்பாடி, இது வந்து நிச்சயமாக குயிக்காக பலன்களை கொடுக்கும். நான் வந்து என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் இது ப்ரிஃபர் பண்ணினான்னா நான் மதுரை அழகர் கோயில் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆண்டாளுக்கு வந்து லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்து ஹெல்ப் பண்ணுறவர் தான். ஆண்டாளுக்கு வந்து 2 குலதெய்வம். ஒன்று வந்து லக்ஷ்மி நாராயணர், இன்னொரு வந்து நம்முடைய அழகர். அதனால தான் 100 தடவை அக்கார் அடிச்சல் 100 தடவை வெண்ணையும் பண்ணி கொடுக்குறேன்னு வேண்டிக்கிட்டேன். என்னை வந்து நீ ரங்கனோட சேர்த்து வச்சேன்னா. திருக்கோஷிலாம் இஷ்ட தெய்வம் தான். பட் அழகர் வந்து சக்தி வாய்ந்த ஒரு கோவில். ஸோ நாளைக்கு யாரும் கேட்கக்கூடாதுல்ல, நீ அன்றைக்கி சொன்னியே அப்படி எதோ சொன்னியன்னு சொல்லிட்டு மக்கள் ஃபாலோ பண்ணுற விஷயத்தை நான் உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வந்தேன், அவ்வளோதான். அடுத்ததாக வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த காசி ட்ரிப்பு நிறைய பேர் பேசுன்னு கேட்டிருந்தாங்க. பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அது வந்து எனக்கும் அந்த டீமுக்கும் ஒரு என்ன சொல்கிறது சம்மந்தப்பட்டு நான் ஏர்ன் பண்ணுறதுக்கான விஷயம் இல்லை. வேலை இல்லாதவர்கள் ஒரு சுய முன்னேற்றத்துக்காக அந்த அமைப்பு ஹம்மிங் பேர்டுன்ற அமைப்பு துவங்கப்பட்டது. அவங்க வந்து இப்போ பண்ண போகிறாங்க, காசி டூர் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த முறை வந்து எந்த ஒரு சச்சரவும் இல்லாமல் பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு பெரிய ஒரு ஜாக்பாட்னா அந்த டீமுக்கு தனி ட்ரெயின், அது வந்து வேறு ஒரு டீமோடு மெர்ஜ் பண்ணி புது ட்ரெயின், அப்புறம் வந்து சாப்பாடு சுட சுட காஃபி டீலாம் வந்து எல்லாருமே உட்காந்த இடத்துக்கு எல்லாமே வந்துடும். அது வந்து எலக்ட்ரிக்கல் ஃபர்னஸ் உள்ள ஒரு ட்ரெயின். அது ஹை வோல்டேஜ், பயங்கர ஹை வோல்டேஜ் வேணும் அதுக்கு, அந்த சமையலுக்கெல்லாம். ஸோ அதுக்கான சிப்பந்திகள் முதற்கொண்டு ஒரு டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஃபேக்ட் வந்து போன முறை போயிட்டு வந்து சிலருக்குலாம் வந்து மனசங்கடங்கள் இருந்தது. நான் அந்த கதையை அப்புறம் நான் சொல்கிறேன். இருந்தாலும் அந்த மக்கள் யாரையும் இப்போ கூப்பிட்டு போக மாட்டாங்க. ஏன் கூப்பிட்டு போக மாட்டாங்கன்னா, இந்த ட்ரிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ்லாம் ரெக்டிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் மற்ற மக்களை இன்வால்வ் பண்ணணுன்னு அந்த குழு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் அந்த ட்ரிப்புக்கு நீங்கள் போகணுன்னா 7695851202 76 95 85 12 02. இன்ஃபேக்ட் லாஸ்ட் டைம் வந்து 7 நாள் இருந்தது. இந்த முறை வந்து 9 நாள் ஆக்கியிருக்காங்க. இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் ஒரு ரயில்வேயோட ஒரு டைப்பே இருக்குது. 2 மணி நேரத்துக்கு மேலே டிலேவாக வாய்ப்பே கிடையாது. 100% டிலே. இஃபட்டால் ஏதாவது டிலே இருந்ததுன்னா 1 ஹவர் இருக்கலாம், 1.5 மணி நேரம் இருக்கலாம் டெஸ்டினேஷன் போய் சேர்கிறதுக்கு. ஸோ 2 ஹவர்ஸ்க்கு மேலே எந்த வித டிலே இருக்காதுன்றது வந்து ஒரு நல்ல விஷயம்.
அது எக்மோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பெஸ்ட்டு விஷயம் வந்து சூடான உணவு ட்ரெயின்லே அப்படின்றது ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். அது ஆக்சுவலாக வந்து எனக்கு கேட்டப்போ நான் சொன்னேன், 500 பேருந்து 700 பேர் மட்டும் கூப்பிட்டு போங்க, டபுள் த அமௌண்ட் கூப்பிட்டு போய் அது மேனேஜ் பண்ண முடியல, ப்ராப்ளம் மறுபடியும் வந்துடக்கூடாது. ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக ஆட்களை குறைத்து சேவையை நிறைய கொடுத்து அதுக்கப்புறம் அதில் உள்ள நெளிவு சுழிகளை வைத்து நம்ம டபுள் ட்ரிபிள் இது பண்ணுறதை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அட்வைஸ் மட்டும் நான் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் உங்களுக்கு தகவலுக்காக. அப்புறம் வந்து நம்ம நாமக்கல் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா கேஸ் அவைலபிலிட்டி இருக்குது. அதுதான் பயந்துட்டு இருந்தோம். அந்த எங்களோட நம்ம டீம் வெங்கடேஷ் வந்து நல்ல சிலிண்டர் இருக்குது. ஸோ ஆஸ் பிளான்டு இனி வரைக்கும் போலீஸும் வந்து இது வந்து இண்டோர் ப்ரோக்ராம், இது அரசியல் கலப்பில்லாத ப்ரோக்ராம் அப்படின்னால அவங்களும் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ நாமக்கல்லில் தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஏப்ரல் 5 காலை 8லேருந்து இரவு 8 மணி வரைக்கும். ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறது 8 மணிக்கு அப்புறம் இரவு 8 மணி 9 மணிக்கு அப்புறம் நீங்கள் டிக்கெட்ஸ்லாம் நீங்கள் போட்டுங்க. பாலக்காடு ட்ரெயின் வந்து நாமக்கலுக்கே வரும். சென்னையிலேருந்து வராங்க, வேலூர்லேருந்து வரீங்கன்னா அந்த ட்ரெயினுக்கு இப்போ நீங்கள் ரிசர்வ் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராமில் மாற்றம் கிடையாது, ஃபுல் ஏசி தான். அங்கே வந்து அந்த நமக்கு ரொம்ப ஃபேவரபுளான ஒரு மண்டபம். இந்த சென்ஸ் வந்து அது ரொம்ப நல்ல மண்டபம். அதை நான் வந்து வரலட்சுமியில் கூட சேலத்தில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். எனக்கு அது அவ்வளோ திருப்தி கிடையாது. நான் கோயம்புத்தூரில் பண்ணியிருக்கேன், மற்ற இடங்களில் நிறைய இடங்களில் பண்ணியிருக்கேன். இது அது போனாலே அது ஒரு மாதிரி ஒரு 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 பெரிய பாசிட்டிவ் ஃபீல். ஸோ இந்த வாட்டி அவங்க கோயம்புத்தூர் எங்கள் டீம் எல்லாம் கூட வந்து முடிவெடுத்த போது நமக்கு எதுக்கு, நம்ம கொங்கு பெல்ட்டு, நமக்கு ஸ்ட்ராங் பெல்ட்டு, அது நம்ம எங்கே வச்சாருன்னு மக்கள் வரப்போகிறாங்க. இப்போ கோயம்புத்தூரில் இருக்கவங்க வரமாட்டாங்கன்னா வராங்கன்னா போட்டோம், நமக்கு என்ன அதை பற்றி, வரவங்க வரட்டும், அவ்வளோதான். இப்போ கோயம்புத்தூரில் வைக்கிறோம், நாமக்கல்லேருந்து வரமாட்டாங்கன்னு ஒரு பேச்சு வந்து வரலன்னா என்ன, அதுக்காக நம்ம வீட்டில் போய் எல்லாத்தையும் காலில் வந்து வெத்தலைப்பாக்கு வச்சா கூட்டு வர முடியும். இது வந்து ஒரு லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக எதிர்பார்க்கக்கூடிய அவர்களுக்கு இது ஒரு நல்ல ப்ரோக்ராமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த வாட்ஸில் வந்து சில டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஆட்களுக்கும் அது ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துடணும். ஏன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து 99.99% வெளில வந்துட்டேன். அந்த சின்ன சின்ன தவறுகளை வந்து யாராவது செய்திருந்தாலும் ஏதாவது கொஸ்டின் ஆன்சர் வழியாக அந்த அவங்களுக்கு வந்து Q&A வழியாக கொஸ்டின் ஆன்சர் வழியாக அந்த பதிலை கொடுக்கணுன்றதான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு வந்து கட்டணம் ரூபாய் 450. உணவு வந்து எங்களுடைய ஸ்கூப். இது மண்டபம், அந்த மற்ற விஷயங்களுக்கு எல்இடி 3 எல்இடி, அப்புறம் இப்போ ரொம்ப பவர்ஃபுல் மைக் செட்டு போன்ற விஷயங்கள். ஸோ அந்த வகையில் 9566 79777 95 666 79 777 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்க. பணம் பே பண்ணுறதுக்கு இந்த நம்பரை யூஸ் பண்ணாதீங்க. அவங்க சொல்லுவாங்க, அந்த யாரெல்லாம் கால் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்க சொல்லுவாங்க. 6 பேர் அட்டன் பண்ணுறாங்க எங்கள் டீமில். ஸோ நம்பர் 2 வந்து இங்கே வந்து எங்கள் குழுவினர்கள் வந்து விற்கக்கூடிய பொருட்கள், பர்ஸு, ரெட் கலர் பர்ஸு, அப்புறம் வாஸ்து புக்கு, காம்பஸ்ஸு, அப்புறம் கோமதி சக்கரம், தாமரைமணி போன்ற விஷயங்கள் விற்பனைக்காக இருக்கும். வேறு யாராவது உங்களோட பொருளை விற்க வேண்டும்னா அது முதல்ல நீங்கள் சொல்லிவிடுங்க. அது பர்மிஷன் இல்லாமல் நான் வந்துட்டேன், நான் பண்ணுறேன்லாம் கிடையாது. அது வந்து ஒரு நிர்வாக குழுன்னு இருக்குது, அவங்க முடிவு எடுத்துப்பாங்க இது பண்ணலாமா வேணாமான்னு. சாரி விற்கலாம், நீங்கள் எந்த பொருள் வேணால் விற்கலாம். ஆனால் அதுக்கு வந்து ஒரு கட்டணத்தை வாங்கிட்டு தான் இந்த வாட்டி பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏற்கனவே சிவா மேட்ரிமோனின்னு ஒருத்தர் வந்து அது பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி செலவு எடுத்து விட்டுட்டு வரலட்சுமியில் அவர் பாட்டு போயிட்டார். ஸோ அந்த மாதிரி இங்கே ஏமாறுவதற்கு மீண்டும் நாங்கள் தயாராக இல்லை. ஸோ எதாக இருந்தாலும் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் நம்ம பேசிக்கிட்டு தான் அந்த விஷயத்தை நம்ம முடிவெடுக்கணும். அப்புறம் வந்து நான் எல்லாத்தையும் ரிக்வஸ்ட் என்னன்னா, நீங்கள் அவ்வளோ தூரம் வரீங்க, நெரூரும் போயிட்டு வந்துடுங்க. நெரூர் மோகனூர் பக்கத்தில் ஒரு 5-6 கிலோமீட்டர் தான், 10 கிலோமீட்டர் தான். ஸோ நிகழ்ச்சி 8 மணிக்கு அப்படின்றது வந்து நான் அவங்கள வந்து ஏன் 9 மணிக்கு வந்தேன்னு கேட்கப்படல. சத்தம் இல்லாமல் உட்காந்துட்டிங்கன்னா மேட்ரு கிடையாது. ஏன்னா எல்லாருமே 8 மணிக்கு வரணும் அப்படின்றது வந்து நடக்காத விஷயம். மேபி 9 மணிக்கு ஒருத்தவங்க வராங்கன்னா அந்த 1 ஹவர் மேட்ரு அவங்க மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேள்விக்கு நான் மறுபடியும் அவங்க வந்து ரிப்பீட் பண்ணுறாங்க, ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு அப்படின்னா அதுக்கு நான் ஆன்சர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் இது வந்து எதெல்லாம் சேஃபான விஷயங்களோ, ஏன் ஒரு நான் கான்ட்ரவர்ஷியல் விஷயங்கள் எல்லாமே யூடியூப் வந்து நான் டெலிகாஸ்ட் பண்ணணும்னு வச்சுருக்கேன். நிறைய பேர் கேட்டாங்க, வெளிநாட்டில் இருக்காங்க, வெளியூரில் இருக்காங்க, முடியாதவங்க அப்படின்போது நாங்கள் முன்னாள் நிகழ்ச்சி பார்த்தோம்னா
ஷோராக வில் டெலிகாஸ்ட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் கான்ட்ரவர்ஷியல் விஷயங்கள் வந்து இந்த டெலிகாஸ்ட் பண்ண மாட்டேது. அதை நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன். ஸோ நெரூர் போயிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னால் சத்தம் இல்லாமல் வந்து உட்காந்துங்க. உங்களுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா, இல்லை நான் 8 மணிக்கு வந்துடுறேன் அப்படின்னா அதையும் வந்து யார்கிட்ட நீங்கள் புக் பண்ணிங்களோ அவங்ககிட்டயே நீங்கள் சொல்லிவிடுங்க. நான் வந்து சாப்பாடுக்கு வந்து வந்துடுவேன், காலையில் சாப்பாடு வேணும், மதியானம் சாப்பாடு வேணும், இரவு சாப்பாடு வேணும், அப்புறம் நான் வேறு ஏதாவது சொல்லிவிட்டு சாப்பாடு வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஸோ சாப்பாடு விஷயத்தில் 3 வேளையும் எனக்கு சாப்பாடு வேணும், 2 வேளை வேணும் அப்படின்றத தெளிவுபடுத்திருக்கேன். நான் அங்கே வந்து பே பண்ணுறேன், இந்த பஜனையே வேணாம், இது 450 ரூபான்றது மேட்ரே கிடையாது. ஏன்னா நம்ம நண்பர்கள் சில திடீர்னு கேட்பாங்க, சார் இது ஒரு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சார், ஒரு 395 ரூபா கம்மி பண்ணிக்கலாமான்ட்டு. இது வந்து காரணம் வந்து பணத்துக்காக இது வந்து இந்த விஷயம் இல்லை, அந்த சீரியஸ்னஸ் கொடுக்கறதுக்காக. இன்னும் இவ்வளோ செலவு பண்ணுறோம், 10 லட்ச ரூபா செலவு பண்ணுற இடத்துல ஒரு 2 லட்ச ரூபா கையிலேருந்து போட முடியாதானே, அது மேட்டர் இல்லை. அந்த சீரியஸ்னஸ் எல்லாருக்கும் வரணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை முன்னெடுத்திருக்கோம். இதையும் நான் தெளிவுபடுத்த ஆசைப்பட்றேன். அதே போல் ரொம்ப இந்த பணம் குறித்த விஷயத்தில் நான் ரெகுலராக உங்கள் எல்லாத்தையுமே நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறதுன்னா, எனக்கு பழக்கம் உண்டு. இந்த காலைல வந்து எழுந்துச்சிட்டேன், பல் விளக்க போகிறேன் அப்படின்னா, பல் விளக்கும்போது ஒன்று பல் விளக்கும் போதோ அல்லது இந்த வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் டிவி பார்ப்பேன். நீங்கள் அந்த ஏர்டெல்லாம் நீங்கள் டிஷ் வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கருங்காலி தான். யாராவது பொம்பளை புறமை என் புருஷன் அப்படி இருந்தார் இப்படி இருந்தால் கருங்காலி மாலை போட்டேன், கருங்காலியை வச்சேன், அந்த நான் வந்து கெட்ட வார்த்தை சொல்லி திட்டணும், அது போல் பேசக்கூடிய ஆட்களை. அது வந்து மிகப்பெரிய நெகட்டிவான ஒரு விஷயத்தை வந்து அவங்க புகுத்துறாங்க. கருங்காலியால் நான் மாற்றம் அடைந்தேன், கருங்காலியால் வந்து நான் வந்து என் லைஃப்பில் பணம் வந்தது, பொருள் வந்தது, கல்யாணம் ஆச்சு அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்கிறேன்னா, அது வந்து நிறைய இந்த பெந்த கொசு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சிடி வச்ச உடனே இடுப்பில் வைப்பார், உடனே கிட்னி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும், இது லிவர் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும், முதுகு தொட்டனா ஸ்பைன் சரியாயிடும், 2 பக்கம் பேக்கில் லிவருக்கான இடத்த தொடும்போது கிட்னியை தொடும்போது அது வரைக்கும் நடக்க முடியாமல் வயிறு உப்பி இருந்த மாதிரி காமிக்கிறாள். ஒரு 10 நிமிஷத்தை எல்லாம் சரியான மாதிரி. இதெல்லாம் வந்து நாட் அக்செப்டபிள். இது போல் விஷயத்த நான் இல்லை, அதையும் நான் தெளிவுபடுத்துகிறேன். ஸோ இந்த பாயிண்ட் வந்து இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக ப்ரோக்ராம். இது வந்து அதில் ரொம்ப குறிப்பாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வரணும். இதில் வந்து பரிகாரங்கள்ன்ற ஒரு விஷயம்லாம் வந்து எதிர்பார்க்காதீங்க. இது ஒரு மேஜிக்கல் இதெல்லாம் கிடையாது. இது வந்து நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் இருந்து கேள்வி கேட்குறீங்களோ அந்த மைண்ட் செட்டை உணர்ந்து நான் பதில் சொல்லக்கூடிய நிகழ்வாக இருக்கும். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இதை யூஸ் பண்ணிங்க, அவ்வளோதான். அண்டு இந்த இதை நான் ஜஸ்ட் மிஸ் பண்ணேன் இந்த இடத்துல. அந்த கருங்காலி பற்றி பேசியிருந்தேன். என்னென்னா, இப்போ அது போல் அந்த கருங்காலியை வச்சுட்டா நான் வந்துடும் அப்படின்னு யாராவது ஒருத்தன் சொல்கிறான், நான் கருங்காலி கட்டிக்கிட்டேன் அப்படின்னு பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சுன்னா அதெல்லாம் சுத்தம் அம்பக்கு. நம்பர் 2 வந்து இந்த கருங்காலின்ற ஒரு விஷயத்தில் விற்கிறவன் வந்து எதாவது சொல்லிட்டு விற்கட்டும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கிரியேட்டர் வர்சஸ் கிரியேஷன்ஸ். கிரியேட்டர்ன்றது வந்து கடவுள், கிரியேஷன்றது அவரால் உருவாக்கப்பட்ட பொருட்களை நம்பாதீங்கள், கடவுளை நம்புங்க. நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் பொறுத்தவரைக்கும் கடவுளை நோக்கிய பயணமாக தான் இந்த ப்ரோக்ராம் இருக்கும். அப்போ இதால் ஜெயிச்சோன்னு ஒருத்தர் சொல்கிறேன்னா அவனுக்கு எல்லா சகல உரிமையும் இருக்கின்றது. இது இல்லாமலும் ஜெயிக்க முடியும், இது இல்லாமல் தான் இவ்வளோ நாள் ஜெயித்தோம் அப்படின்றதான். இது ஒரு வியாபார தந்திரம் தான் இந்த கருங்காலின்ற ஒரு விஷயம். 2வது வந்து நான் சொல்ல வந்த மிக முக்கியமான விஷயம்னா, அந்த கருங்காலியும் அந்த டிவியில் தான் வரும் இந்த சேல்ஸு. அப்புறம் சில சேனல் சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேனல் மாற்றும் போது முடக்குவாதம், அந்த குழந்தை இல்லை, ஃபெர்டிலிட்டி, இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். அதில் அப்பப்போ நடுவில் வந்து இதாக மாற்றும் போது டாப் விலைக்கு நகைகளை வாங்கி விற்க ஒரு பட்டிக்கா ஏதாவது ஒரு விளம்பரம் வரும். அந்த நகை விளம்பரம், அடமான விளம்பரம்னு நீங்கள் பார்க்க நிச்சயமாக நீங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்கள் நகைகளை அடமானம் வைப்பீர்கள். நான் சொல்லக்கூடிய விஷயம், டிவியை பார்க்காதீங்க, டிவி வேணாம், நமக்கு டிவியை கொடுத்துருங்க. இப்போ நான் எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன்னா, எங்கள் அம்மா ஏஜ்டு ஒரு பர்சன், அவங்க ட்ராமா வந்து பார்ப்பாங்க, எல்லா பெண்கள் மாதிரி, வயசான பெண்கள் மாதிரி. நான் வந்து அதை போய் தடுக்க முடியாது, ஏன்னா அது அவங்களுக்கு அதுதான் ஒரு மகிழ்ச்சி. நம்ம 2 பேர் என் ஒய்ஃபோடைய அம்மா இருக்காங்க, அவங்களுடைய பையனுடைய அப்பா பார்த்திங்கன்னா பாலிமர் நியூஸ் பார்ப்பார், எல்லா நியூஸையும் பார்ப்பார், ஃபுல் சவுண்டில் பார்ப்பார். அது வந்து மிகப்பெரிய நெகட்டிவிட்டி. அந்த ஆக்சிடெண்ட்டை க்ளோஸ்அப்பில் காமிப்பான்,
முகம் சிதைந்து செத்து போனாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம போய் அடுத்தவங்க அட்வைஸ் பண்ண முடியாது. நான் இப்போ என் வீட்டில் கூட பெரிய டிவி வச்சுருக்கேன்னா, யாராவது வந்தால் டிவி போடு அப்படின்னா அவங்களுக்கு அதான். நான் பார்க்குறது ரொம்ப ரேரு. இஃப் அட் ஆல் பார்த்ததெல்லாம் ஒரு டைம் நான் ஒரு லாஸ்ட் 8 மந்த்ஸாக பெருசாக சினிமா பார்க்கல. ரெகுலராக சினிமா பார்ப்பேன். சினிமா பார்ப்பதற்காக நான் சூஸ் பண்ணி பார்ப்பதற்காக அந்த டிவியை ரொம்ப லைக் பண்ணி வாங்கினேன். பட் அதை நான் யூஸ் பண்ணல. நல்லா புரிஞ்சுங்க. அது பர்பஸ் ஏதாவது நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம பெரிய படம் பார்க்கலாம். அதுக்கெலாம் ப்ரொஜெக்டர் இருக்குது, அதெல்லாம் அந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. பட்டு என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் பெரிய மாற்றம் வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த கருங்காலி மரங்கள், கருங்காலியை பற்றியும் பொய்யான விஷயங்களையும், பொய் பிரச்சாரம் செய்யக்கூடிய, குறிப்பாக நகை அடமானம் போன்ற விஷயங்களை பேசக்கூடிய, ஆக்சிடெண்ட் விஷயத்தை காமிக்கக்கூடிய, நெஞ்சை பதற வைக்கும் காட்சி, ரோடை கிராஸ் பண்ணும்போது பஸ் அடித்தது, இதெல்லாம் 8 பேர் சேலத்து பக்கத்தில் உத்தம சோழபுரத்தில் 8 பேரை சாவடித்த அந்த பஸ்ஸை திரும்ப திரும்ப பார்க்கும்போது அந்த விபத்து நமக்கு ஏற்படும். நாமும் விபத்தில் தான் செத்து போவோம். ஸோ தயவுசெய்து அதை பண்ணாதீங்க. அதனால் அந்த டிவியை க்ளோஸ் பண்ணுங்கள். டிவியில் வரக்கூடிய எந்த விஷயங்களும் நமக்கு வேணாம். ஏன்னா எனக்கு ஆக்சுவலாக நான் நிறைய அரசியல் நண்பர்கள் உண்டு. நான் இருக்கிற அமைப்பெல்லாம் விட்டுருங்க, ஆனால் எனக்கு நிறைய அரசியல் நண்பர்கள் உண்டு. இப்போ இன்றைக்கி நேற்று நடந்த ஒரு விஷயத்துக்கு இன்றைக்கி ஒரு விஷயம் எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு பர்சனலாக தெரியும் அந்த விஷயம் இதான் நடக்க போகுதுன்ட்டு. நாளைக்கு தான் அது பத்திரிகை செய்தி. டுமாரோஸ் நியூஸ் பேப்பர் இஸ் டுடேஸ் நியூஸ் பேப்பர் இஸ் டுமாரோஸ் வேஸ்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு செய்தியை நாம் படித்து தெரிஞ்சுக்கூடாது. அது நடக்கிற இடத்துலேருந்து அதை புரிஞ்சுக்கிற ஆளாக மாறணும் அப்படின்னா டிவி பார்க்காதீர்கள். ஸோ இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். அவ்வளோதான். இட் இஸ் ஆல் அப் டு யூ. டிவி தான் உங்களோட லைஃபை டிட்டரேட் பண்ணுது. லைஃப் ஸ்டைலை, லைஃப் ஸ்பேனை, உங்களுடைய வெற்றியை சீர்குலைக்கூடியது எல்லாமே அந்த டிவி தான் பண்ணுது. ஸோ டிவியை இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்இடி டிவி கொடுக்க போகிறான்னு சொல்லலாம். மேபி ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாம் கொடுக்கலாம். யாரோ ஒருத்தன் ஜெயிக்க போகிறான். அது யார் ஜெயிக்க போகிறான்றது எனக்கு தெரியும். பட் அது நம்ம மே 4க்கு அப்புறம் அதை பார்த்துக்கலாம். நான் அந்த விஷயத்துக்குள்ளே நான் போகல. ஆனால் இவங்க யாருமே மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கலை என்ற ஒரு விஷயந்தான் வருத்தம். ஸோ அந்த வகையில் நாளைக்கே அரசியல்வாதிகள் ஜெயிச்சு எல்இடி டிவி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டிவியை வாங்கி உங்கள் இஸ்திரி போடுற ஆளுக்கோ, உங்கள் இந்திக்கார பசங்களுக்கோ கொடுத்துருங்க. வேலை பார்க்குற பசங்களுக்கு உங்கள் வீட்டில் அது இல்லாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கையை முன்னெடுப்பதற்காக நீங்கள் ஆண்டாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணீங்க. இது ஒரு நாள் நடக்காது, ஆனால் ஒரு நாள் நடக்கும். இன்ஃபேக்ட் இந்த பணம்னு சொல்லும்போது பணத்தை போக்குறதுக்கான விஷயமாக நான் டிவியை பார்க்குறேன். பணம் வரவழைக்கக்கூடிய ஒரு விஷயமாக அப்படின்னு சொன்னால், நீங்கள் நீங்கள் ஒரு சாப்பிட்றீங்க. சாப்பிடும்போது நிலக்கடலை வேர்க்கடலையை சாப்பிட்றீங்க. அது கீழே விழுந்துடுது. நம்ம யாரும் எடுத்து சாப்பிட மாட்டோம். நீங்கள் நல்லா பாருங்கள். அதே விழுந்தது பாதாம் பருப்பு அப்படின்னு சொன்னால் அது கீழே குனிஞ்சு எடுத்து அதை தொடச்சி சாப்பிடுவோம். ஏன்னா பாதாம் பருப்பு விலை அதிகம், நிலக்கடலை வேர்க்கடலை விலை குறைவு. அப்போது பணம் எந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையும் ரோல் ப்ளே பண்ணுறதுன்னு பாருங்கள். நீங்கள் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் இந்த விஷயத்தில். அப்போ அந்த பணம் தான் அல்டிமேட்றது நமக்கே தெரியும். இப்போ நம்ம நான் சொல்லக்கூடிய விஷயம்னா எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். இந்த இடத்துல எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தால் கூட இந்த தப்பை பண்ணுவாங்க. இப்போ நிலக்கடலையும் சாப்பாடு தான், பாதாம் பருப்பும் சாப்பாடு தான். நான் என்ன எல்லாத்தையும் எப்படி ஈக்குவலாக ட்ரீட் பண்ண நான் எப்படி பண்ணுவேன்னா, என் ஸ்டைலில் ஹோட்டலில் சாப்பிட்றோம், பருக்கு கீழே வந்துடும், நான் எடுத்து தட்டில் போட்டுப்பேன். எனக்கு சப்போஸ் மண்ணில் வேர்க்கடலை விழுந்துச்சுன்னா சாப்பிட முடியாது, மண்ணை கழுவ முடியாது. இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டெய்லி ஒரு 8 மாத்திரை 9 மாத்திரை சாப்பிட்றேன். ஒரு மாத்திரையோட விலை 150 ரூபான்னு வச்சுங்களேன். அந்த மாத்திரை என்ன பண்ணுவேன் நான்? எனக்கு அது மாதிரி சமீபத்தில் எங்கள் வீட்டில் ஒரு மாத்திரை எடுக்கும்போது 4 மாத்திரை கீழே வந்துருச்சு. அதுக்கு தனியாக டப்பா ரெடி பண்ணி அதில் தான் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இது பணக்காரன் ஏழை எல்லாருக்குமே இந்த குணாதிசயம் இருக்கும். பட் நான் சொல்கிறது, பணத்தை ஈர்க்கணும்னா எல்லாத்தையுமே ஈக்குவலாக டீல் பண்ணக்கூடிய, தவற விடக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது, தவறு செய்யக்கூடாது, இந்த மனநிலை சிறந்தது. அது எல்லா டைம்லையும் இருக்குமானா இருக்காது. அப்போ அது போன்ற இடங்களில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதுதான் உங்களோட பண வரவை தீர்மானிக்கும். அப்போ அந்த வகையில் பண வரவை, பெரிய அளவில் பண வரவு உங்களுக்கு வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளான விஷயம். 2018 FIFA வேர்ல்டு கப் நடக்குது. ஜப்பான் ஜெயிக்க வேண்டிய மேட்ச். அவங்க லீடில் இருப்பாங்க. பட் சம்பவம் பெல்ஜியம் நல்லா விளையாடி ஜெயிச்சுருவாங்க. அழுவாங்க இந்த ஜாப்பனீஸ் பிளேயர்ஸ்லாம். ஆனால் அது ஒரு மேட்ச் தானே. இந்த மேட்ச் தோற்றாங்க, அழகிறாங்க, போகிறாங்க, அவ்வளோ. ஆனால் உலகம் பெல்ஜியம் தூக்கி கொண்டாடல, ஜப்பானை தான் தூக்கி கொண்டாடினாங்க. ஏன் ஜப்பானை தூக்கி கொண்டாடினாங்கன்னா,
அந்த விளையாடிய வீரர்கள் அத்தனை பேருமே அவங்க தங்கியிருந்த ரூமில் ஒரு சின்ன அழுக்கு கூட இல்லாமல் அவங்க யூஸ் பண்ண டாய்லெட் கூட சானிடைஸ் பண்ணி ஒரு ஜெனரேட்டர் மாதிரி, அதாவது வந்து அந்த துப்புரவு தொழிலாளி மாதிரி அந்த எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஒப்படைச்சாங்க சாவியை. உலகமே அதிர்ந்து போச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த மைதானத்தில் நிறைய குப்பைகள் இருக்குது. அந்த குப்பைகளை போய் இவங்க வீரர்களும் எடுக்கிறாங்க, அவங்க அந்த ரசிகர்களும் சேர்ந்து எடுக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க தான் ஆள் இருக்குன்னு இல்லை இதில் எங்கள் பங்களிப்பு இருக்குது. ஏன்னா நாங்கள் மேட்ச் விளையாடுறதுனால தான் அந்த மக்கள் பார்க்க வராங்க. அவங்க போட்ட குப்பைக்கு வந்து அவங்க தான் பொறுப்புன்னு நான் சொல்ல முடியாது. எங்களுடைய பொறுப்பு உணர்வும் இதில் இருக்குது, எங்களுடைய பாட்டும் இதில் இருக்குது, நாங்கள் எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. இதுதான் ஜப்பான். இப்போ நாம் வந்து ஜப்பானை உயர்த்தி இந்தியாவை தாழ்த்தின்னு சொல்லலை. இந்தியாவில் வந்து லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் தப்பு பண்ணட்டும். ஆனால் நீங்களும் நானும் அந்த தப்பை பண்ணக்கூடாது. அப்போது பணம் வரணும், நம்ம நோக்கி வரணும்னா குப்பை போடுவதை சரியான இடத்துல குப்பையை போடுங்க, கண்ட இடத்துல குப்பையை போடாதீங்க. குப்பை தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன்ல, குப்பையை போடுறவன் ஒரு பக்கம், குப்பையை எடுக்கிறவன் அவன் இன்னொரு பக்கம். அவன் வந்து தூய்மை பணியாளர்னு நம்ம சொல்லணும். குப்பை பொறுக்கி குப்பை எடுக்கிறவன் வந்திருக்காரு, இப்போ யாரோ இல்லை நம்ம குப்பை எடுக்கிறவன் வந்திருக்காருன்னா, குப்பை போட்டவன் நீ, அவர் தூய்மை பண்ணுவதுக்கு அவன் வந்திருக்காரு. நாம் எப்படி சொல்கிறோம், அந்த சமுதாயம் அவனை வந்து குப்பை பொறுக்கியாக பார்க்கின்றோம், குப்பை எடுப்பவனாக பார்க்கின்றோம். குப்பையை கொண்டு வந்து போட்டது நீ தான், குப்பைக்கு காரணம் நீ தான். அப்போது கொஞ்சம் எல்லா இடத்துலையுமே ஒரு சேஞ்சு, இந்த குப்பைன்ற விஷயத்தில் நம்ம மாறும்போது நாமும் வந்து அந்த குப்பையில் கிடந்த மாணிக்கம் அப்படின்னு ஒரு சொற்றொடர் உண்டு. அதுபோல் மாணிக்கம் போல் நம்ம வாழ்க்கையில் மிளிர முடியும். இது வந்து குப்பை என்பது நான் ஜெனரிக்காக நான் பேசலை. இது வீட்டில், ஆஃபீஸில், போகிற இடங்களில் நீங்கள் கொஞ்சம் உங்கள் லைஃப் ஸ்டைலில் குப்பையை அதுக்கான இடத்துல மட்டும்தான் நான் சேர்ப்பேன் அப்படின்னு ஒரு முடிவை இன்றைக்கி எடுக்கிறீங்கன்னா, ஒரு 6 மாதம் கழித்து 7 மாதம் கழித்து உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துங்க, இப்போ என்ன நடந்ததுன்றது மட்டும் நீங்கள் எனக்கு வந்து ஒரு உண்மை கதையாக சொல்லுங்கள். அதை நான் வந்து பேசுவதற்கு தயாராக இருக்கின்றேன். அந்த வகையில் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுருகன் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மருக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம் ஜெயம்.